நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை மாத்திரம் என்ன செய்வோம். யோசுவா சொல்லுகிறார், அது நமக்கு என்னது ஒரு கட்டளையாக சொல்லுகிறார். ஆரம்பத்தில் நம்ம சபைக்கு வருவோம், எல்லா ஆசீர்வாதங்கள்லாம் வந்ததுக்கு பிறகு நம்ம அப்படியே டோட்டலா சில நேரம் மாறிடும். அப்ப யோசுவாவுக்கு தெரியுது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி. அப்ப அவன் சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமே என்ன செய்வோம், கர்த்தரையே செவிப்போம். அப்படின்னா என்னது, கர்த்தரை மாத்திரம் நம்புவோம், செவிப்போம் என்று சொன்னா அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி மாத்திரம் தான் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் செய்வோமே அன்றி வேற எந்த காரியத்தையும் நாங்கள் செய்ய மாட்டோம். அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய திட்டம் என்ன சொல்லுகிறார். நானும் என் வீட்டாரும் என்ன செய்வோம், கர்த்தரையே ஜனங்களை குறித்து அறிந்திருக்கிறார். ஜனங்களை குறித்து மோசை நாட்களிலிருந்து வந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள், அவர்கள் என்னென்ன காரியங்கள்லாம் செய்தார்கள் என்று சொன்னால் சொல்றாரு, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்க என்ன செய்யலாம், இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒன்று கூடி ஜெபித்து கொண்டிருக்கோம், தொடர்ந்து இந்த வீட்டில் ஜெபம் பண்ணுவோமா எல்லாம் எனக்கு ஆனால் நானும் என்னது என் வீட்டார் என்ன செய்வோம், இதை நாங்கள் மறக்க மாட்டோம். அதுபோல் அன்பான பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அது கட்டளையாக சொல்லுகிறார். நாம எல்லாருமே இருக்கிறோம், எல்லாம் இருக்கிறோம், ஆனாலும் என்ன செய்ய வேண்டும். அவன் மோசையின் காலம் பொழுது பிறகு யோசுவாவின் யோசுவாவின் காலத்தில் ஜனங்களுக்கு கடைசி ஒரு உடன்படிக்கையாக சொல்லுகிறார். நாங்கள் இப்ப நம்ம யாரையும் என்ன செய்ய முடியாது, வற்புறுத்த முடியாது. ஏன்னா பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமானது. அதனால நீங்க என்ன செய்ய வேண்டும், நாங்கள் எல்லா ஆசீர்வாதம் வீட்டெல்லாம் வந்துச்சு, என்ன செஞ்சாச்சு, கொஞ்சம் இப்ப தூரம் பக்கத்துல இருந்தோம், இப்போ கொஞ்சம் தூரம் இன்னைக்கெல்லாம் வந்தவங்கன்னா ரோட்டெல்லாம் என்னமோ சென்னையில தான் இருக்கிறீங்க, இந்த குறுக்கு தெருக்களை வர இவ்வளவு நேரம் எடுக்குது, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவருடைய வீட்டுக்குள்ளமா வரவே மாட்டாங்க போல இருக்கு, நம்மவே இல்லையா. ஸோ அதனால நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் தூரம் அதனால 4 ஞாயிற்றுக்கிழமை வர முடியாது, ஏதாச்சும் 2 ஞாயிற்றுக்கிழமை வரோம், திருவிழத்துக்கு மட்டும் வரோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆமாவே இல்லையா. அதான் சொல்றாரு, அந்த ஜனங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்க, அந்த ஜனங்கள் வழிவிலகி போயிடுவார்கள், ஏதோ ஒரு காரியத்துல வழிவிலகி போயிடுவான்னு சொல்லிட்டு அவர் கட்டளையாக கொடுக்கிறார். நம்ம ரட்சிப்பு என்பது நம்முடையது, நம்ம ரட்சித்தவர் அவருக்கு நமக்கு தான் உடன்படிக்கை. ஊழியக்காரனுக்கோ சபைக்கோ உடன்படிக்கை இல்லை, உங்களுக்கும் தேவனுக்கு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை தான் நீங்க என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். ஆகவே சபைக்காக, ஊழியக்காரனுக்காக, நம்முடைய ஆசிரியர் ஏதோ ஒன்றுக்காக நம்ம சபையை தேடி வரக்கூடாது. நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பு, நாம் பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேகம், நம்மை ஆண்டவர் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த ரட்சிப்பை தான் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். இவைகள் எல்லாம் உலகத்துக்குரிய காரியம். இவைகள் நம்ம இங்க உலகத்தில் இருக்கிற நேரம் நம்ம ஆண்டவரை நீங்கள் அனுதினம் தேடினபடினா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பூமியில ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்.